வரலட்சுமி விரதம் 2026. கடன் தீரணும், செல்வம் சேரணும், குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய எதிர்பார்ப்புகளோடும் நிறைய ஆசைகளோடும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒரு சிலர் வீட்டில் நிறைய சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு விருந்து சமைச்சு வீட்டில் கலசம் வச்சு அம்பாளுடைய உருவம் செஞ்சு நிறைய பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து வளையல் அது மாதிரி ரவிக்க துணி புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க. ஒரு சிலர் கோவிலுக்கு மட்டும் போய் சாமியை மனதார கும்பிட்டுட்டு வருவாங்க. ஒரு சிலரால் சாமி கும்பிட முடியாத ஏதாவது ஒரு சூழலாக இருக்கலாம். வீட்டில் விளக்கு பொருத்தி மட்டும் வச்சு அம்பாலை வழிபட்டுக்குவாங்க. இப்போ நான் சொன்னதில் நீங்கள் எந்த முறைப்படி வழிபட்டாலும் சரிங்க, இந்த ஒரு பொருளை எடுத்து பூஜை அறையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட்டி வைங்க. கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், இந்த திட்டத்தை பற்றி நான் எல்லா பதிவுலையுமே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து இதை மாதிரி விசேஷ வைபவ நாட்களில் மட்டுமாவது தினம்தோறும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம். அதுக்கு நிறைய பேர் உதவியும் செஞ்சிட்ருக்கீங்க. தினம்தோறும் செய்ய முடியாதவங்க இதை மாதிரி நோன்பு நாட்களில், அது மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷ வைபவங்கள் வரக்கூடிய நாட்களில் மட்டுமாவது ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். மேலும் தகவலுக்கு 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒரு அற்புதமான நாளில் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் நவதானியம். இப்போ எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா சின்ன பாக்கெட் 10 ரூபா பாக்கெட்லாம் போட்டாங்க. இந்த நவதானியத்தை வாங்கி ஒரு பச்சை நிற துணியில் டைட்டாக கட்டி உங்கள் கையில் வச்சு மனதார அன்னை வரலட்சுமியை வேண்டிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை அதை எடுத்து கொண்டு போய் ஓடுற நீரில் போட்டுருங்க. இல்லை ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் தூவி விட்டு வந்துடுங்க. இந்த நவதானியங்கள் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலெல்லாம் முளைப்பாரி பார்த்துருப்பீங்க. அந்த முளைப்பாரியை வளர வச்சு அம்பாளுக்கு கொண்டுட்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. இப்போ நம்மளால் அந்த காலத்தில் வரலட்சுமி விரத நாட்களில் முளைப்பாரியும் வீட்டில் செஞ்சாங்க. எப்படி நவராத்திரியில் முளைப்பாரி செய்வாங்களோ அதே போல் வரலட்சுமி விரத நாட்கள்லையும் முளைப்பாரி வளர்ப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் சாத்தியமானா 199% பேருக்கு சாத்தியம் இல்லை. அதனால தான் இந்த ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். இந்த நவதானியத்தை வாங்கி மனதார வழிபட்டு வீட்டில் வச்சுருந்து அதை கொண்டு போய் நீங்கள் ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் தூவி விட்டு வந்தீங்கன்னா அங்கே அது செடியாக வளரும். அதை ஆடு மாடுகள் உணவாக எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு புண்ணியம் உண்டாகும், செல்வம் சேரும், கடன் தீரும். ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க. உங்களால் செய்ய முடியலனா கூட மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.